loyal friend, the brave dog Jimmy. ஒருமுறை ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். துருவ் தனது தாத்தா பாட்டியின் தங்குமிடத்தில் வசித்து வந்தான். அவன் ஒரு விபத்தில் தனது பெற்றோரை தந்தையையும் தாயையும் இழந்தான். மேலும் அந்த விபத்தில் அவனுடைய கால் முறிந்தது. கால் உடைந்ததால் தன் வாழ்நாள் முழுவதையும் நண்பர்கள் இல்லாமல் தனிமையில் கழித்தார். அவனால் அவரது நண்பர்களுடன் விளையாட செல்ல முடியவில்லை. விளையாடும்போது அவனை புறக்கணித்தான். 10 வயது சிறுவன் பள்ளிக்குச் சென்றுவிட்டு தாத்தாவின் உதவியோடு தினம் தினம் நடந்து பள்ளிக்கு திரும்பி வந்தான். ஒரு நாள் தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் காலையில் எழுந்திருக்க முடியாமல் துருவை பள்ளியில் விட்டுவிட்டு, அன்று துருவுக்கு பரீட்சைகள் இருந்ததால் அவன் பரீட்சைக்குச் செல்ல வேண்டியிருந்ததால் பாட்டியால் பள்ளிக்கு வெகுதூரம் நடக்க முடியவில்லை. எனவே குச்சிகளின் உதவியுடன் தனியாக செல்ல முடிவு செய்ததால் பள்ளிக்கு சரியான நேரத்தில் செல்ல நண்பர்களின் உதவியால் அவனால் வேகமாக வேலை செய்ய முடியவில்லை. அதனால் நண்பர்கள் துருவை விட்டு வேகமாக சென்று மெதுவாக நடந்து பள்ளியை சரியான நேரத்தில் அடைந்து நன்றாக தேர்வுகளில் கலந்து கொண்டார். மற்றும் சரியான நேரத்தில் பள்ளியை அடைந்து அவரது தேர்வுகளில் நன்றாக கலந்து கொண்டார். வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தபோது சாலையோரத்தில் உணவின்றி ஒரு வீடற்ற நாய் ஒன்று பட்டினி கிடப்பதைக் கண்டார். துருவ் மிகவும் அன்பானவர். அவர் நாய்க்கு தனது பிஸ்கெட்டை கொடுத்து நாய் பசியை போக்கினார். நாய் துருவிடம் மிகவும் நட்பாக இருந்தது. மேலும் துருவ் வீட்டிற்கு திரும்பி வரும் வரை நாயுடன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவரை நண்பனாக்கிக் கொண்டு ஜிம்மி என்று பெயரிட்டார். மறுநாள் சீக்கிரம் எழுந்து பக்கவாட்டில் ஜிம்மி தன் வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு துருவ் கண்ணீர் மல்க நாயின் மீது அன்பு கொண்டு அழுதான். ஜிம்மியுடன் பள்ளிக்குச் சென்று நாளுக்கு நாள் ஜிம்மியுடன் திரும்பி வந்தான். நான் தனிமையில் இருந்தபோது கடவுள் எனக்கு ஒரு அருமையான பரிசை அளித்தார். அவர் தனது புதிய நட்பிற்காக கடவுளுக்கு நன்றி கூறினார். அவர் தனிமையை இழந்தார் மற்றும் ஜிம்மியின் நட்பால் அவர் நம்பிக்கையுடன் இருந்தார். அவர்கள் எப்போதும் ஒருவரை ஒருவர் விட்டு விலகவில்லை. நாள் செல்லச் செல்ல அவர்கள் ஒன்றாக வளர்ந்தனர். ஒரு நாள் துருவ் ஜிம்மி மற்றும் அவரது நண்பர்களுடன் காடு வழியாக வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தபோது திடீரென்று பசித்த புலி குழந்தைகளின் உணவை சாப்பிட வந்தது. வெகு தொலைவில் புலி தம் அருகில் வருவதை அறிந்த குழந்தைகள் தங்களால் இயன்ற வேகத்தில் ஓடினர். அதனால் புலியால் அவற்றை பிடிக்க முடியவில்லை. ஆனால் துருவ் கால் உடைந்ததால் வேகமாக செல்ல முடியவில்லை. ஜிம்மி துருவுடன் மெதுவாக நடந்து அவனை விட்டு செல்ல விடவில்லை. துருவுடன் மெதுவாக நடக்க துருவ் அவனை விட்டு செல்ல ஜிம்மி அனுமதிக்கவே இல்லை. துருவ் ஜிம்மியை தள்ளிவிட்டு அவனை விட்டு ஓடினான். ஆனால் ஜிம்மி சென்று அவனுடன் இருக்க மறுத்தான். துருவ் அருகே வந்த புலி துணிச்சலான ஜிம்மி புலியை நோக்கி வில் வில் என்று ஒலி எழுப்பி புலியை தாக்கி புலியே துருவ் அருகே செல்ல விடாமல் தனது பற்களால் கடித்தது. தீரென்று புலி கர்ஜித்தது. ஜிம்மியின் கைகளால் கீழே விழுந்தது. புலியின் சத்தம் கேட்டு கிராம மக்கள் விரைந்து வந்து பெரும் இராணுவத்துடன் வந்து நாய்கள் கடித்து காயம் அடைந்த புலி காட்டுக்குள் ஓடியது. கிராமவாசி அழுது கொண்டிருந்த துருவை காப்பாற்றினார். துருவின் பின்னால் இருந்த நாய் துருவின் முகத்தை நக்குவதைக் கண்டு இறந்தார். துரு ஜிம்மியை கட்டிப்பிடித்து சத்தமாக அழுதார். எல்லோரும் என்னை விட்டுவிட்டார்கள், என் நண்பர்கள் என்னை விட்டுவிட்டார்கள். ஆனால் ஜிம்மி எனக்காக போராடி எனக்கு உயிரைக் கொடுத்து உயிரை தியாகம் செய்து என்னை காப்பாற்றினார். புலி வேட்டையிலிருந்து நண்பர்கள் துரு மீது குற்ற உணர்வை உணர்ந்து தங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டார்கள். அவரை ஒருபோதும் தனியாக விடக்கூடாது. ஜிம்மியை இழந்த பிறகு நண்பரும் கிராம மக்களும் துருவை அழைத்துச் சென்றனர். இறந்த ஜிம்மி அவரிடமிருந்து பிடுங்கி ஜிம்மியை புதைத்துவிட்டார். அவர் ஜிம்மி புதைக்கப்பட்ட இடத்தில் இருந்து சிறிய செடியை நட்டார். நாட்கள் சென்றது. துருவ் தனது உடைந்த காலை மீட்டெடுத்து தனது நண்பர்களுடன் நடந்து சென்றார். மேலும் ஜிம்மி தனக்கு செய்த உதவியை நாளுக்கு நாள் நினைவு கூர்ந்தார்.